ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்களை எப்படி புதுசு மாதிரி பளபளன்னு மாற்றுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கண்ணாடி பொருட்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான முறையில் கை எதுவும் வலிக்காமல் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிற டிப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக இந்த க்ளீனிங் ப்ராசஸை செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நான் கண்ணாடி பொருட்களை துடைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிந்தடிக் வினிகர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிந்தடிக் வினிகரை வச்சு மட்டும்தான் நான் கண்ணாடி பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா துடைச்சி பளபளன்னு மாற்றியிருக்கிறேன். அதிகமாக கரைப்படைஞ்ச கண்ணாடியாக இருந்தால் கூட இந்த மாதிரி சிந்தடிக் வினிகர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிந்தடிக் வினிகர் கூட எந்த பொருளுமே நீங்கள் சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் டேபிளை எந்த மாதிரி நான் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ்லாம் நமக்கு தலை குளிச்சுட்டு வந்து இந்த மாதிரி நமக்கு லைட்டாக தலை தேய்ச்சாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ட்ராப்ஸாக அந்த தண்ணி பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோ இல்லை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா கூட எண்ணெய் தேய்ச்சிட்டு கை இந்த மாதிரி வைக்கும்போது அந்த கையோடைய அச்சு இந்த மாதிரி நல்லா அதில் பட்டிருக்கும். நமக்கு நேராக நின்று பார்க்கும்போது அந்த அச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே சைடில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த ஃபிங்கரோட இது அப்படியே தெரியுது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க பாப்பா தம்பி இதெல்லாம் வந்து எண்ணெய் தைச்சிட்டு கை வைக்கிற அந்த அச்சு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை குளிச்சுட்டு தலையை ஜென்ஸ் இந்த மாதிரி லைட்டாக தலை தட்டுவாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த ட்ராப்பாக தண்ணி தெரிக்கும்ல, அதெல்லாம் தான் இந்த கண்ணாடியில் இந்த மாதிரி ஒட்டி இருக்குது. இன்றைக்கி இந்த கண்ணாடியை நான் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு நான் வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேட் சீப்பாக தான் இருக்கும். 600 ml பார்த்திங்க அப்படின்னா வெறும் 45 ரூபா தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மூடி மட்டும்தான் நான் சிந்தடிக் வினிகர் விடுறேன். சிந்தடிக் வினிகர் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக காட்டன் ஸ்பாஞ்சில் சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த கண்ணாடியை கொஞ்சம் கொஞ்சமாக எந்த மாதிரி நீட்டாக நான் தொடச்சி காமிக்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு மூடி மட்டும் வினிகர் இருந்தால் போதும். வினிகர் எடுத்து ஒரு சின்ன பவுலில் விட்டதுக்கப்புறம் காட்டனை இந்த மாதிரி சின்ன பீஸாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெரிய காட்டன் நமக்கு வேண்டாம், சின்ன பீஸாக இருந்தால் போதும் நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு. இந்த சைஸில் காட்டன் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வினிகரில் லைட்டாக மட்டும் டிப் பண்ணி எடுங்க. ஃபுல்லாக டிப் பண்ணி எடுக்கவே வேண்டாம். டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதையுமே ஃபுல்லாக நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. அதாவது வந்து ஜஸ்ட் ஈரம் இருந்தால் போதும். தண்ணி அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா ஒழுகிற மாதிரி இருக்கிற டைப்பில் வேண்டாம். தண்ணி நம்ம கண்ணாடியில் துடைக்கும் போது வளைஞ்சு வெளியே வர மாதிரி இல்லாமல் அப்படியே லைட்டாக அந்த ஈரம் மட்டும் ஒட்டுற மாதிரி நீங்கள் துடைக்கும் போதுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து கண்ணாடியோடைய ஸ்டார்டிங் மேலேருந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீட்டாக லைட்டாக ஜஸ்ட் ஒரே லைன் மட்டும் கொண்டு போனீங்கன்னாவே போதும். அந்த இடத்துல இருக்க அப்படியே அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக ஒரு டைம் துடைக்கும் போதே நல்லா பளிச்சுன்னு வரும். அப்படின்னா கண்டிப்பாக வினிகரால் மட்டும்தான் முடியும். ரொம்ப ஈஸியாக துடைச்சி எடுத்துட முடியும். எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழுக்கு மேலே லைட்டாக ஒரு டைம் அதை நம்ம லைட்டாக கொண்டு போகும்போதே அவ்வளோ நீட்டாக பளபளன்னு இருக்குது பாருங்கள். அதிகமாக நான் அழுத்தி தேய்க்கவே இல்லை. ஒரு கையில் நான் கேமரா பிடிச்சிருக்கேன், ஒரு கையில் தான் நான் தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். லைட்டாக பாருங்கள். இந்த மாதிரி நான் சர்க்குலரில் துடைக்கும் போதே அந்த இடத்துல இருக்க எல்லா அழுக்கும் க்ளீனாக வந்துருச்சு. மேலே கண்ணாடியிலேருந்து கீழே எண்டு வரைக்கும் வந்துட்டேன். எங்கேயுமே நான் கொஞ்சம் கூட கட் பண்ணவே இல்லை வீடியோவில் பாருங்கள். ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு கொண்டு போன இந்த டைம் மட்டும்தான் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாகவே நான் தொடச்சி எடுத்திருக்கேன். கண்ணாடி நல்லா பளபளன்னு தொடச்சி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு துடைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் இந்த ஈரம் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த புள்ளிலாம் இருந்தது பார்த்திங்களா, அப்போ எண்ணெய் கைப்பட்டிருந்த அந்த எண்ணெய் அச்சிருந்தது, அதுக்கப்புறம் தலை துவட்டின அந்த ஈரம் இருந்தது, அந்த ட்ராப்பாக இருந்தது பார்த்திங்களா, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிளை சைடில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த ட்ராப்பில் எதுவுமே இல்லை, நீட்டாக ரொம்ப பளபளன்னு இருக்குது. இவ்வளோ பளபளன்றதான் நமக்கே ஆசையாக இருக்கும்னா கொஞ்சம் கூட கை வலிக்காமல் எந்த மாதிரி நான் கண்ணாடி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கண்ணாடி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம மைக்கா ஒட்டி இருக்கோம்ல அந்த பகுதியும் இந்த மாதிரி ஒரு டைம் லைட்டாக நனைச்சிட்டு அப்படியே லைட்டாக தொடச்சி எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் வந்துடும். இங்கே பாருங்கள் அந்த மைக்கா ஒட்டி இருக்க பகுதி எல்லாமே அந்த சந்தன குங்குமம் இதெல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறது வைக்கிறது, பவுடர் அடிக்கிறது, அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்க்கும் போதில் லைட்டாக ட்ராப் விழுகிறது, இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக அந்த மைக்காவுடைய பகுதியிலே ஒட்டியிருக்கும். மைக்காவுடைய பகுதி துடைக்கிறக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக நனைச்சி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமேல கை வலிக்காமல் லைட்டாக மேலால் நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் போதே நல்லா பளபளன்னு வந்துடும். மைக்காவோடைய பகுதி நான் துடைக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தன குங்குமம் வச்சது, அந்த எண்ணெய் தெரிச்சது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பளபளன்னு ஆகிட்டு இருக்குது. நான் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே நேர் கூட பிடிச்சி க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு சைடில் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய அந்த கண்ணாடிக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ், அதையும் நான் துடைக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். அந்த கார்னர்லையும் நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னாவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும்.
இப்போ நான் தொடச்சி கொண்டு போகிற இடத்துல பாருங்கள் சின்னதாக ஒரு அழுக்கு இருக்குது. அது பாருங்கள் ஜஸ்ட் இப்படி நான் தேய்க்கும் போதே அப்படியே என் கையோட அந்த காட்டனில் ஒட்டி வந்துருச்சு. அந்த இடத்துல அந்த அழுக்கு பாருங்கள் ஒரு டைம் எப்படின்னு கொண்டு போகும்போதே அந்தளவுக்கு நல்லா பளபளன்னு அந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. டஸ்ட் எல்லாம் அந்த காட்டனில் ஒட்டிடுச்சு. இதே மாதிரி அந்த கார்னர் எல்லாமே இந்த பக்கம் கார்னர் அது மாதிரி அந்த பக்கம் கார்னர் எல்லாத்தையுமே நீட்டாக ஒரு டைம் தொடச்சி எடுக்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிளாக துடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு உள்ள வெளியே அதுக்கப்புறம் கண்ணாடி இது எல்லாத்தையுமே அந்த குளின் போட்டு நம்ம தொடச்செடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குளின்லாம் போடாமல் ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரே ஒரு மூடி வினிகர் வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஜஸ்ட் அந்த கார்னர் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அழுக்கு ஒட்டி இருக்குன்னு பாருங்கள். நிறைய அழுக்கு இருக்குது அந்த கார்னரில். ஏன்னா நான் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த 1 மாதத்தில் இவ்வளோ அழுக்கு எனக்கு வந்திருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க தண்ணி பாருங்கள். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எவ்வளோ அழுக்கு ஒட்டி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அழுக்கு எனக்கு ஒட்டி இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணாடி போடுவோம் பார்த்தீங்களா, ஸ்பெக்ஸ் போடுவோம்ல, அந்த ஸ்பெக்ஸையும் ரொம்ப ஈஸியாக இந்த வினிகர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஸ்பெக்ஸில் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். லைட்டாக நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அச்சு கைப்பட்டு அந்த ஃபிங்கரோடைய அச்சு பட்டு எந்தளவுக்கு இருக்குன்னு இதை பாருங்கள். லைட்டாக ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் வினிகரை வச்சு எந்த மாதிரி நான் நீட்டாக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன்னு. கண்ணாடி க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வினிகர் வச்சு ரொம்ப ஈஸியாக கண்ணாடியை நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த கண்ணாடி துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை மூடி மட்டும் ஒரு பவுலில் வினிகர் எடுத்துக்கிறேன். வினிகர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காட்டனை வச்சு லைட்டாக நனைச்சிட்டு சுத்தமாக தண்ணி அந்த வினிகர் எல்லாம் நல்லா க்ளீனாக புழிஞ்சிட்டு லைட்டாக அந்த ஈரத்தை வச்சு மட்டும்தான் எப்படி நான் தொடச்சி காமிக்கிறேன்னு பாருங்கள். கண்ணாடி துடைக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா சின்ன காட்டனாக நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அந்த கண்ணாடியோட ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக இருக்கட்டும். அப்படின்னா தான் நமக்கு துடைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டனில் ஜஸ்ட்டு அந்த கார்னரில் மட்டும் நான் நனைச்சிட்டு எந்தளவுக்கு நல்லா சுத்தமாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் துடைக்கிறேன். நல்லா துடைக்கும் போதே எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த அச்சு இதில் எதுவுமே இல்லாமல் நல்லா பளபளன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பொறுமையாகவே நீங்கள் தேய்ங்க. ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கவே வேணாம். ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம வினிகரை நனைச்சி தேய்ச்சதுக்கப்புறமேல கண்ணாடி வாங்கும்போது பாக்ஸுக்குள்ளே சின்னதாக ஒரு கிளாத் இருக்கும்ல, அந்த கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு வினிகர் இது மாதிரி நனைச்சி தேய்ச்சதுக்கப்புறமேல செகண்டாக அந்த கிளாத் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதில் தொடச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேல் பாருங்கள் அதில் தொடச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வினிகரில் ஃபஸ்ட்டு நான் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது அந்த கிளாத்தில் தொடச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பளபளன்னு எந்தளவுக்கு நல்லா மினுமினுன்னு இருக்குன்னு பாருங்கள் கண்ணாடி. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கண்ணாடியும் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓவன், ஓடிஜி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் வரக்கூடிய கண்ணாடி பகுதியும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துல அந்த வினிகர் மூலிமா நம்ம கேக்கெலாம் பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கண்ணாடியில் சின்னதாக லைட்டாக 1-2 தெரிக்கும். அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு காட்டன் வச்சு லைட்டாக அப்படின்னு தொடச்சி எடுத்துருவோம். ஆனால் இருந்தாலும் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி சின்னதாக அந்த இடத்துல டாட்ஸ்லாம் நிறைய விழுகும். கொஞ்சமாக பவுலில் ஒரு மூடி அளவு மட்டும் வினிகர் விட்டுட்டு காட்டனில் லைட்டாக நனைச்சி நல்லா புழிஞ்சிருங்க. நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் வச்சு லைட்டாக அப்படின்னு தேய்க்கும் போதே நல்லா க்ளீனாக பளபளன்னு வந்துடும். அழுக்கெல்லாம் கொஞ்சம் கூட எங்கேயுமே இருக்காது. எந்த ஒரு கரை ஊட்டி இருந்தால் கூட நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி வரணும்னா இந்த மாதிரி வினிகர் வச்சு நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே. பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புதுசு போல் நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே நல்லா புதுசு மாதிரி நீட்டாக இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம இடையில விட்டுட்டோம் அப்படின்னா கூட அந்த பொருட்களோடைய தன்மை பார்த்திங்க அப்படின்னா அந்த புதுசு போல் இல்லாமல் கொஞ்சம் பழசு போல் மங்கி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வினிகரை லைட்டாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறமேல நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்டான ஒரு கிளாத்தில், ஏன்னா கண்ணாடி பகுதியில் துடைக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரியான ஒரு கிளாத்லேயே ஒரு இது மாதிரி ஒரு கர்ச்சீஃபில் கூட நீட்டாக நெம்பி லைட்டாக தொடச்சி எடுக்கும் போதே நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இன்றைக்கி நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கர்ச்சீஃப் வச்சு தான் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வினிகரில் க்ளீன் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கர்ச்சீஃப் வச்சு இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த கர்ச்சீஃபில் அழுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வினிகர் மூலியமாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக தான் அப்படி நான் தேய்க்கும் போதே நல்லா பளபளன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஹேண்டில் பகுதி வருது பார்த்திங்க, இது எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் நல்லா பளபளன்னு இருக்கும். எல்லா பெண்களுக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்களை நல்லா நீட்டாக தொடச்சி பளபளன்னு புதுசு மாதிரி வச்சுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி பொருட்களை தொடச்சி எடுக்கும்போது ரொம்பவே கை வலிக்கும். கை எதுவும் வலிக்காமல் ரொம்ப ஈஸியான முறையில் எந்த மாதிரி கண்ணாடி பொருட்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ₹1 கூட செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரே ஒரு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் இன்றைக்கி க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். கை வலிக்காமல் கண்ணாடி பொருட்களை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.